அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா க்ரீன் சிக்கன் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த க்ரீன் சிக்கனுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், 4 துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, அப்புறம் 8 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடணும். 8 பச்சை மிளகா போட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன்னு மிளகு போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மசாலா போட்டு தடவிக்கலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ட்ரையான சிக்கன் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் மசாலா போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப கொலன்ட்டு ஆகிடும் மசாலா. இப்போது நம்ம க்ரீன் சிக்கனுக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். தயிருமே புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. இது நல்லா இப்போ மசாலாலாம் நல்லா கோட் ஆயாச்சு. இது 1/2 hour to 1 hour நான் ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். இல்லை நீங்கள் டைம் நிறைய இருந்துச்சுன்னா கூட 2 hours கூட நீங்கள் வைக்கலாம். 1/2 hourக்கு அப்புறம் இது நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் சிக்கன் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இது 4 to 5 minutes ஒன் சைட் வேக வைங்க, ஆஃப் ஷிம்மில். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இது திருப்பி போடுங்க, அதர் சைட் வேகிறதுக்காக. அதுவுமே ஒரு 4 minutes போதும். ரொம்ப குக் பண்ணிங்கன்னா அப்புறம் சிக்கன் ரொம்ப ஹார்டாகிடும். இது சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்த பேட்சும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது சிக்கன் சமைச்ச உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். க்ரீன் கலராகவே இருக்காது. க்ரீன் கலராகவே இருக்கணும்னா நீங்கள் கலர் சேர்த்தா மட்டும்தான் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி க்ரீன் கலர்லேயே இருக்கும். டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கனுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணுறதுக்காக கீழே கொஞ்சம் நான் மயனைஸ் போட்டு வச்சுருக்கேன். இது ஹோம்மேடு வெஜ்ஜு மயனைஸ் தான். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மயனைஸ் போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற க்ரீன் சிக்கன் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டான க்ரீன் சிக்கன் இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மும்தாஸ் டிலைட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.